வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இதுவரை மனிதன் பிறந்தது எதற்காக என்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு சீரிய உரையாற்றிய மதுரவல்லி அம்மா அவர்களுக்கு நன்றி. மனிதன் பிறந்தது எதற்காக என்று கேட்பவன் யார்? மனிதன். இப்ப இந்த கேள்வி எப்படி அமைகிறது என்று பார்த்தால், நான் ஏன் பிறந்தேன் என்று நம்மையே நாம் கேட்டுக்கொள்வதாக அமைகிறது. ஒரு கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் கூட இப்படி வரும். அந்த வரிகளின் அடிப்படையிலே ஒரு படம் கூட எடுக்கப்பட்டிருந்தது. நான் ஏன் பிறந்தேன் என்று ஒரு பாடல் வரிகள் வரும். இப்போ மனிதன் எதற்காக பிறந்தான்? இப்போ இதை நாம மனிதனுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பின்னோக்கி அப்படியே பார்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பின்னால் மாறி 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 மனிதனுடைய வாழ்க்கை ஒரு அதிரடியான ஒரு பெரிய மாற்றமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது எப்படி, அதையே இன்னும் போற 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி, இப்படி பின்னோக்கி சென்று பார்த்தால் கற்கால மனிதன் அப்படின்னு பார்க்குறோம். அவன் காடுகளுக்குள்ள இருக்கிற பழம் காய்களை எடுத்து உண்டு கொண்டு விலங்கினங்களோடு விலங்கினமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படி இருந்தவனும் மனிதன் தானே. அதன் பிறகு இலைதலைகளை உடையாக உடைத்துக் கொண்டு குகைகளிலும் அந்த மரங்களின் மூலமாக சில குடிசைகளை அமைத்துக் கொண்டு அந்த தாவரங்களிலிருந்து வரக்கூடிய அந்த பொருள்களை வைத்து இவன் தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறினானே. அப்ப அந்த வாழ்க்கையிலிருந்து இதுக்கு ஒரு குடிசை போட்டு ஒரு இலைதலைகளை உடையாக உடித்து வாழ்ந்தான் என்று சொல்லும்போது அந்த ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது அந்த மனிதன் இதற்காகத்தான் பிறந்தானா என்று அந்த கற்கால மனிதன் நினைத்திருக்க கூடும். அவன் அப்படி வாழவில்லை, இவன் இப்படி வாழ்ந்தான். சரி, அப்படியே நீங்கள் ஒவ்வொரு நூற்றாண்டாக பார்த்து கொண்டே வந்தால் எவ்வளவு மாற்றம் அடைந்திருக்கிறது. இவ்வாறு இந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுவதில் அதில் இவ்வளவு முன்னேற்றம் கண்டிருக்கிறானே, இதை செய்வதற்காகவா மனிதன் பிறந்தான் என்று ஒரு சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இந்த அளவுக்கு அந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுவதில் அதீதமாக இவன் அவனது அறிவை பயன்படுத்தி முன்னேறி இருக்கின்றான் என்பது உண்மைதான். அது இப்பொழுது வசதியாக இருக்கிறது. அந்த வசதியை கொண்டுதான் இப்பொழுது நாம் எங்கெங்கோ இருந்து கொண்டு நாம் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். வெகு தொலைவில் இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் உலகின் வட மூலையில் இருக்கிறேன். இங்கிருந்து அங்கு தென் மையப்பகுதியில் இருப்பவர்களோடு நாம் உரையாட முடிகிறது. அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த அளவுக்கு வளர்ந்த பிறகு, வளர்ந்ததினால் நமது மனம் அந்த மகிழ்ச்சி, ஆனந்தம், நிறைவு, அமைதி என்பதில் வளர்ந்திருக்கிறதா என்ற ஒரு பெரிய கேள்விதான் இப்பொழுது எல்லோருடைய மனதிலும் எழுகிறது. எல்லோருடைய மனதிலும் வசதிகள் பெருகிவிட்டது, ஆனால் மனதில் நிம்மதி குறைந்து விட்டது, துன்பம் அதிகரித்து விட்டது என்ற ஒரு நிலை. அப்ப இந்த மாற்றம் நடைபெற்றதில் ஒன்றும் தவறில்லை. மனிதன் அப்படி மாறி வாழ்ந்ததில் தவறில்லை. அந்த மாறி வாழ்ந்தாலும் அது துன்பமாக மாறாத அளவில் அந்த அளவு முறையில் நின்றிருந்தால் மனிதன் இயல்பாக வாழ்ந்திருப்பான். அவ்வளவுதான். இப்போ காட்டுக்குள்ள
அப்படியே பிடிங்க இருக்கிறத சாப்பிட்டான், ரைட்டு. அப்ப ஒரு மரத்தினுடைய இலைதழைகளை என்ன பண்றான்? அத ஒரு குடிசையாக போட்டு வாழ்கிறான். அதுல ஒண்ணும் தவறு இல்லையே! அதில் எதற்காவது துன்பம் வந்ததா? ஒண்ணும் இல்ல. மரத்த வெட்டுனா, மரத்த மரத்த எப்படி வெட்டுனான்? மரத்த வெட்டுனா திருப்பி வளர்ற மாரி தான் வெட்டுனான். அந்த மரத்திலிருந்து மட்டை விழுகுது. தென்னை மரத்திலிருந்து மட்டை விழுகுது. அதை கீற்று பின்னி அவன் என்ன பண்ணிட்டான்? குடிசை போட்டுக்கிட்டான். இப்ப அதிலிருந்து விழுகக்கூடிய, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கழிவுப் பொருள்களையே நாம் என்ன பண்ணோம்? வாழ்க்கை வளமாக மாற்றிக்கொண்டோம். சரி, அதன் பிறகு என்ன பண்ணோம்? விவசாயம் பண்ணோம். நம்மளே உற்பத்தி செய்தோம். இங்கு ஏதாவது துன்பம் என்று மாறியதா? இல்லை. துன்பம் என்று மாறவில்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இவனுடைய அந்த ஆய்வுகள் எல்லாம் அந்த வசதியை நோக்கி சென்றதல்லவா? அப்ப சௌகரியத்தையும், ஆடம்பரத்தையும் நோக்கி செல்வதற்காக என்ன பண்ணான்? அந்த ஆராய்ச்சிகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். அப்ப என்ன ஆகுது? அது துன்பமாக மாறக்கூடிய ஆராய்ச்சிகள் இன்று பெருகிவிட்டதை பார்க்கிறோம். பெருகிவிட்டதை பார்க்கிறோம். இப்ப இன்னொன்னு பார்க்கணும் இந்த இடத்துல. மனிதனாக பிறந்தானே, இப்ப காட்டுவாசியாக இருந்தவன் ஒரு குடிசை போட்டு வாழ்ந்தான் இல்லையா? குடிசை போட்டு வாழும்போது என்ன பண்றான்? "நீ எப்படி இப்படி குடிசை போட்ட?" அப்படின்னு அந்த காட்டுக்குள்ள இருக்கிறவன் கேட்கிறான். அப்ப இவன் என்ன சொல்லுவான்? "இப்படித்தான்ப்பா இந்த இந்த மட்டையெல்லாம் எடுத்து, இத எடுத்து இப்படி இப்படியெல்லாம் அப்படி வச்சு குடிசைய போட்டேன்னு" ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கங்க. அவனுடைய கண்டுபிடிப்பு தான் அது. அவனுடைய 6வது அறிவின் திறன் கொண்டு இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றினான். என்ன பண்றான்? அதை எல்லாருக்கும் சொல்லிக் குடுத்தான். எல்லாருக்கும் சொல்லிக் குடுத்து எல்லாரும் குடிசை போட்டு எல்லா பேரும் என்ன மாறிட்டான். அப்ப எல்லாரும் குடிசையில வர ஆரம்பிச்சுட்டான். அந்த இடத்துல இந்த குடிசை போடுறது எப்படின்னு நான் உனக்கு சொல்ல மாட்டேன். யாருக்கும் சொல்ல மாட்டேன். நான் மட்டும் குடிசையில இருந்துக்குவேன். நீ அங்கேயே காட்டுக்குள்ளேயே இரு என்று சொல்லவில்லை. சொல்லவில்லை. அப்ப ஒரு நிலையில் அவன் அந்த வாழும் வளமாக மாறும் பொழுது, அது எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கக்கூடிய அளவில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டான். எல்லாரும் அதே மாரி வாழ்ந்தாங்க. அங்கு மனங்களில் பிணக்கு இல்லை. மனங்களில் பிணக்கு இல்லை. அப்ப என்ன ஆகல? அப்ப ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அது மன உணர்வுகளில் துன்பமாக மாறவில்லை. அப்ப அங்க பதிவுகள் இல்லை. பதிவுகள் இல்லை. ஆனால் இப்படி மாறி வந்தது இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ஒரு வசதியை கண்டுபிடிக்கிறார். ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறார். அந்த வசதி இங்க இருக்கக்கூடிய 800 கோடி மக்களுக்கும் சென்றடைந்து விட்டதா? அடைந்த பிறகுதானே அடுத்தத நீ கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிருக்கமா? இல்லை. இப்பொழுதெல்லாம் என்ன ஆராய்ச்சிகள் எங்கெங்கெல்லாம் எப்படி நடக்கிறது என்று பார்த்தால், மிகவும் வசதியாக வாழ்பவர்களுக்கு இன்னும் வசதியாக இருப்பதற்கு அததான் கண்டுபிடிக்கிறான். அததான் கண்டுபிடிக்கிறான். அ புது புது கார் கண்டுபிடிக்கிறான். அந்த கார் வச்சிருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் வசதியான காருக்கு போறதுக்கு கண்டுபிடிக்கிறான். எப்பா அந்த நடந்து போறவன் இன்னும் அவனுக்கு அந்த சைக்கிள்லயே எல்லாருக்கும் சைக்கிள் கிடைச்சிருச்சா முதல்ல? எல்லாருக்கும் டூ வீலர் கிடைச்சிருச்சா? எல்லாரும் வாங்கிட்டானா? எல்லாருக்கும் அது கிடைச்சிருச்சா? அப்ப எல்லோரும் அதை சமமாக அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு வந்த பிறகு அடுத்ததுக்கு போனா அங்க இல்ல. ஆனால் ஒரு ஒரு சாரார் மேல வந்த பிறகு அதையே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கண்டுபிடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கான். அப்ப என்ன ஆகுது? மனிதர்களுடைய அந்த அனுபவ ரீதியாக இருக்கக்கூடிய உணர்வுகளில் அந்த இடைவெளி அப்படியே அகண்டு கொண்டே வருகிறது, நீண்டு கொண்டே வருகிறது. அந்த இடைவெளி எவ்வளவுக்கு எவ்வளவு பெருகிக் கொண்டு வருகிறதோ, அந்த அளவுக்கு அந்த கர்ம வினை என்பதும், அதனால் வரக்கூடிய துன்பமும் இந்த சமுதாயத்தில் பெருகிக் கொண்டே இருக்கும். அப்ப இப்ப இன்னைக்கு மனிதனாக பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன், அந்த மனிதர்களில் இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது குறைந்த அளவில் இருந்தால்தான் அந்த நாடு, அந்த மக்கள் மகிழ்ச்சியாகவும், ஓரளவுக்கு நிறைவாகவும் வாழ முடியுமே தவிர, அந்த இடைவெளி அதிகமாக
அந்த நாடும் அந்த மக்களும் துன்பத்தின் உச்சத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு கொடுமையான நிலையை அனுபவிக்க வேண்டி வருகிறது. இயற்கை சீற்றமும் அங்க அதிகமா தான் வரும். ஏன் இந்த பதிவுகளினுடைய அந்த வெளிப்பாடு சமுதாய பதிவாக மாறி அங்க டென்சிட்டியான பதிவு வந்துரும் அல்லவா? இதைத்தானே அந்த காரல் மார்க்ஸ் போன்ற கம்யூனிச தத்துவம் சொன்னது. எது வந்தாலும் அது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வரணும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று பாரதிதாசனுடைய பாடல் வரும். அப்ப அந்த சம உரிமை, சமம், சமநிலை என்பது. அப்ப நாம அறிவின் துணை கொண்டு மனிதன் இப்ப விலங்கினமெல்லாம் இத செய்யல. இருக்கிறத அப்படி வாழ்ந்துருச்சு. மனிதனாக பிறந்தவனுக்கு 6வது அறிவு கொடுக்கப்பட்டது. அது இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றக்கூடிய அளவுக்கான அறிவு. இருந்தாலும் அது எல்லோருக்கும் சமமாக இருந்தால் அதில் எந்த துன்பமும் இல்லை. சமமில்லாத நிலைதான் துன்பம். அங்கதான் வருத்தமும் இயக்கமும் பொறாமையும் பெருமையும் அங்கு வந்து விடுகிறது. இதனுடைய வெளிப்பாடாகத்தான் என்ன ஆகிறது? மற்ற அத்தனை உணர்வுகளும் வந்து அத்தனை நோய்களும் வந்து இந்த நோய்களுக்கு காரணமே இந்த வேறுபாட்டில் இருக்கக்கூடிய இயக்கங்களும் அந்த கவலையும், அதனால் வரக்கூடிய சினம், அதனால் வரக்கூடிய டென்ஷன், அதனால் வரக்கூடிய கோபம், இவ்வளவு உணர்வுகளினால் தான் இவ்வளவு நோய் வருகிறது. அப்ப இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல், அந்த ஏற்றத்தாழ்வு குறைந்து இருக்கக்கூடிய நாடுகளில் நோய்கள் குறைந்திருக்கும். அப்ப இந்த உணவுனால நமக்கு நோய்கள் வருகிறது என்று சொல்லுகிறோம். அதை விட உணர்வினால்தான் நோய்கள் அதிகமாக வருகிறது என்பதை இப்பொழுது விஞ்ஞானம் கண்டு கொண்டு இருக்கிறது. இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உணவுனால நோய் வருதுங்கிறது உண்மைதான். இப்போ அதை விட உணர்வுனாலதான் நிறைய நோய்கள் வருகிறது. அப்ப மனம், அப்ப அந்த சைக்கோசோமாட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படி அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. இது காரணம் என்ன? அப்ப இந்த நிலையில் இப்பொழுது மனிதனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. சரி, இதுல இருந்து எப்படி அவனை திருப்பி கொண்டு வர்றது அப்படின்னு சொன்னா, அங்கதான் வேதாத்திரி மகரிஷி தத்துவம் வருது. என்ன தத்துவம் வருது? அப்பா, மனிதனாக பிறந்து நீ இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றக்கூடிய அறிவு உனக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது வாழும் வளமாக மாற்றி உன்னுடைய உடல் ரீதியாக உடலும் உயிரும் இணைந்து ஒரு சௌகரியமாக இருப்பதற்குத்தான் அது. அதன் பிறகு முக்கியமான வேலை என்று ஒன்று இருக்கிறது, அதை நீ மறந்து விட்டாய் என்று உணர்த்தக்கூடிய தத்துவம் வேதாத்திரிய தத்துவத்தில் தான் நமக்கு. நம்மளே வந்து வேதாத்திரியத்துக்கு வந்த பிறகுதான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது தெரியுமா? நாம் எதுக்காக பிறந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தான் பிறந்தோம். இன்னைக்கெல்லாம் அப்படிதான் இருக்கு. இப்போ இந்த மனிதன் ஏன் பிறந்தான் என்று இப்ப சமுதாயத்திட்ட கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? பிறந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தான் பிறந்தோம், அது அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அனுபவிக்கணுங்கிறது சரி, ஆனால் அதில் துன்பமாகாமல் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்கே அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? நாங்களும் அப்படித்தாங்க நினைக்கிறோம், துன்பமாகாம அனுபவிக்கணும் தான் நினைக்கிறோம், ஆனா துன்பம் வருதே அப்படின்னு சொன்னா, அப்பதான் நீ என்ன பண்ணணும்? இது துன்பமாகாமல் எப்படி அனுபவிப்பது என்ற அளவு முறை, அதை தெரிஞ்சுக்கிட்டு அனுபவி. அங்கதான் மகரிஷியினுடைய வாழ்க்கை தத்துவம் வருது. மகரிஷி அப்படி அதைத்தான் தெளிவா கொடுக்கிறார். அனுபவிக்க வேண்டான்னு சொல்லல, யாரையும் அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லல, துன்பமாகாம பாத்துக்க அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுதான் வாழ்வில் நம்ம பிறந்ததனுடைய நோக்கம்னு இன்றைய சமுதாயம் சொல்லும். இதுக்கு முன்னாடி சமுதாயம், நம்ம அப்பா காலம் கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க என்ன சொல்றாங்க? இந்த கர்மவினை என்ற ஒன்றை கழிக்கணும், அதுக்காக பிறந்தோம் அப்படின்னு ஒரு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த பிறவி பிறங்குதல் நீண்டனும். அப்ப அதுக்காக வள்ளுவர் காலத்திலேயே என்னது வினைப்பதிவு அப்படிங்கிறத பத்தி அப்பயே பேசிட்டார். வினை, கர்மம்
அப்படிங்கிற கர்ம வினை எல்லாத்தையும் பத்தி அப்பயே பேசிட்டாங்க. அப்ப இருந்து மனிதன் பிறந்தது இந்த கர்ம வினையை கழிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு இது வருது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாய இளைஞர்களுக்கு அதுவே தெரியல. கர்ம வினைன்னு என்னன்னு தெரியல. அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை கழிக்கிறதுக்கு தான் நீ பிறந்த அப்படின்னு சொன்னா, இதை கழிக்கிறதுக்கு நான் பிறந்தனா? அப்ப இது யார் எனக்கு கொடுத்தது? உங்க அப்பா அம்மா தான் கொடுத்தாங்க. அவங்க இதுக்கு எனக்கு கொடுக்கணும். அதை அவங்களே கழிச்சிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு எனக்கு கொடுக்கணும்? ஏகப்பட்ட கேள்வி கேட்பான். ஏகப்பட்ட கேள்வி கேட்பான். அப்ப இந்த ரெண்டாயிடுச்சு. அப்ப இதையும் தாண்டி போனாதான் என்ன ஆகுது? ஏன் கர்ம வினையை கழிக்கணும் அப்படின்னு கேள்வி போகும்போது தான் என்ன வருது? ஆஹா, இறை உணர்வு பெற வேண்டும். அப்ப மனிதனாக வந்தது என்பது இறை உணர்வு பெறுவது. இப்போ இப்ப இதை அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றப்ப கூட இன்னும் பாருங்க, இது புலன் வழியாக இந்த பொருள் மூலமாக அனுபவிக்கிறது மட்டும்தானா அப்படின்னு கேட்டா, இந்த பொருளை தூய்த்து அனுபவிக்கிறது மட்டும்தானா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா, பொருளை தூய்த்து அனுபவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறிய பர்சன்டேஜ். ஏன்னு கேட்டா, உன்னால அவ்வளவுதான் தூக்க முடியும். அதுக்கு மேல தூக்க முடியாது. தூக்க முடியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, அதை ரசித்து அனுபவி. நாம இப்போ இந்த மனதின் தேவையாகி ரசித்தல் ரசித்தல் என்பதை நம்ம தமிழ் ஆனந்த யோகத்துல அதிகமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ரசித்தல் என்பது மனிதனுக்கு யாரிடமெல்லாம் ரசித்தல் என்ற ஒரு தன்மை அதிகமாக மலர்கிறதோ, அவனை பார்க்கும் பொழுதே ஒரு அந்த முகத்திலே ஒரு மலர்ச்சி இருக்கும். மலர்ச்சி இருக்கும். அப்ப இந்த பொருள்கள் உலகப் பொருள்கள்னா இயற்கை. இயற்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்கள். இதை தூய்த்து அனுபவிக்கிறது அப்படிங்கிற ஒரு எல்லை கட்டிய நிலையிலிருந்து மாறி அதை ரசித்து அனுபவித்தல் என்ற நிலைக்கு வர்றது இருக்கே, அந்த வந்தாலே நீ வேதாத்திரிய சீடர்களில் நீ மனவளக் கலைஞன், நீ ஓரளவுக்கு பக்குவப்பட்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். ஏதாவது ஒன்றை பார்த்து அப்படி ரசித்து அதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அதை ரசிக்க முடிகிறதா என்று பாருங்கள். நீங்கள் ஓரளவுக்கு மனவளக் கலையில வந்திருக்கீங்க. நாங்கள் அருள்நிதி பேராசிரியர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், அதை வாங்கிட்டோம், இதை வாங்கிட்டோம். எதை வாங்கிட்டாலும் எதையும் அடைய வேண்டும். இன்னும் அந்த பக்கத்துல வீடு வாங்குது, அதையும் வாங்கிடணும். இதை பண்ணணும், அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும். இப்படியே போய்கிட்டு இருந்தா மனவளக்கலையில் நீங்க 1% கூட நீங்க முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம். அப்ப அந்த ரசித்தலுக்காவது வரணும். நாம இன்னும் நம்ம இறை உணர்வு பெறதை பத்தி நம்ம பேசவே இல்லை. அது அது இருக்கட்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மனிதனாக பிறந்ததுல முதல்ல இந்த துன்பத்திலிருந்து மாறுறதுக்கு ஒரு வழியை தேடுவோம். அதை பற்றி நாம் சிந்திப்போம். அதனாலதான் நம்ம இப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப பாருங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு குழந்தை கூட இருக்காது. நிறைய பேர் எப்பா குழந்தை குட்டிக்காக நான் சேர்த்து வைக்கிறேன். ரைட், அதே தவறு என்று சொல்லுகிறோம். குழந்தை இருக்கிறவங்களே சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றோம். இப்ப நான் இங்கு பார்க்கிறேன், இந்த நாட்டில் பார்க்கிறேன். குழந்தைகள் அவரவர்கள் அறிவையும் உடல் திறனையும் அறிவின் திறனையும் வளர்க்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் அவங்கவுங்களா என்ன பண்ணணும், வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று. இப்ப ஒரு பறவை இருக்குன்னா அது அது இறை தேடுற வரைக்கும் இறை கொடுக்குது, அதுக்கப்புறம் வருது. அதுக்கு சில நாட்கள் தான் ஆகிறது. ஆனால் மனிதனுக்கு அப்படி இல்லை. அது என்ன ஆகுது, உடலின் திறனும் அறிவின் திறனும் வர்ற வரைக்கும். அப்ப இதுல பாருங்க, அதுல கூட இங்க என்ன இருக்குன்னா, ஓரளவுக்கு உடலின் திறனும் அறிவின் திறனும் வந்துருச்சுன்னா, அந்த உடலின் திறனையும் அறிவின் திறனையும் வைத்துக்கொண்டு இன்னும் கொஞ்சம் அறிவின் திறனை நீ என்ன பண்ண மேம்படுத்திக்கொள், நீயாக மேம்படுத்திக்கொள் அப்படின்னு எல்லாரும் இங்க விட்டுறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படின்னு என்ன, இப்ப நாமெல்லாம் +2 படிக்க வச்சிடறோம். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்க வைக்கிறோம். காலேஜ் படிச்சு அதுக்கப்புறம் பிஜி படிச்சு அதை படிச்சு 30 வயசு வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கான். அது வரைக்கும் அவங்க அப்பா செலவு பண்ணிக்கிட்டே இருக்காரு, சோறு போட்டுக்கிட்டே இருக்காரு. இங்கு அந்த மேஜர்ன்னு சொல்றேன் பாருங்க, அந்த ஒரு ஏஜ், அந்த 18 வயசுன்னு சொல்றேன் பாருங்க. அந்த 18 வயசுல ஓரளவுக்கு அறிவு திறன் வந்துருது. +2 படிச்சுட்டானா அறிவு வந்துருச்சு. காலேஜுக்கு போய் ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டான் அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு அறிவு வந்தாச்சு. எப்படி, உடலின் திறனும் அறிவின் திறனும் ஏதோ ஒரு பொருள் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அறிவின் திறன் வந்துருச்சு. அப்ப அவன் காலேஜ் மேல் படிப்பு, காலேஜுங்கிறது மேல் படிப்பு, பேசிக்கான ஒரு நமது உடலுக்கு தேவையான பொருளை பெறுவதற்கு இந்த பேசிக்கான கல்வி. அது முடிஞ்ச உடனே கல்லூரி மேல் படிப்பு படிக்கிறது என்ன பண்றான் தெரியுங்களா? இதுவரை படித்த அறிவை கொண்டு இந்த உடல் திறனை கொண்டு என்ன பண்றான், சனி ஞாயிறு ஈவினிங்ல போய் ஒரு கடையில வேலை பார்க்கறான்.
இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய பலசர கடை எல்லாத்துலயும் கடையில பார்த்தோம்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் படி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வர்றது அங்க ஒர்க் பண்றாங்க. அதுல ஒர்க் பண்ணிட்டு அதை வச்சு அவன் என்ன மேல் படிப்பு படிச்சுக்கிறான். காலேஜ் படிப்பே அவன் தான் படிச்சுக்கிறான். அவனாக படித்துக் கொள்கிறான். அப்ப மகரிஷி சொல்லக்கூடிய என் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்தே வாழ்வேன் அப்படிங்கிற வாழ்க்கையை இங்க பார்க்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்ப அதை அப்படி குழந்தை இருக்கிறவங்களே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? குழந்தைக்கு படிக்கணும், கல்யாண செலவு பண்ணணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதுக்கப்புறம் அவனுக்கு வீடு வேணும், அவன் பேரனுக்கு வீடு, இப்படி சரி. குழந்தையே இல்லை, அவர் எவ்வளவு சேர்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம ஊர்ல அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் இந்த கிரீடினஸ் நிறைய இருக்கு. என்ன பர்பஸ்க்காக செய்கிறீங்க? வேதாத்திரியத்தில் நான் 40 வருடமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் கோடி கோடியாக சேர்த்து கொண்டிருக்கார். இன்னும் புதிய புதிய தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கார். இன்னும் மாசம் 5 லட்சம் வர்றதுக்கு வருமானம் வர்ற மாதிரி ஒரு தொழிலை புதுசா செய்யறார். எதுக்கு செய்யறார்? வயது 70 ஆகிறது. எதற்காக செய்கிறார்? பைத்தியம் போல செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன தத்துவம்? மகரிஷியினுடைய இந்த வாழ்க்கை தத்துவம் என்ற அந்த அடிப்படை, வாழ்வின் நோக்கம் என்ற அடிப்படையே இன்னும் புரியாமல் வேதாத்திரியத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் செய்வது இப்படி செய்து கொண்டிருக்கிறோம். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில், இப்படி போய் கொண்டிருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, பித்தல் ஒரு நாள் இவ்வளவுதான் முடியும். இதுக்கு மேல இந்த வயசுக்கு மேல நீ என்னத்த நீ சம்பாரிச்சு அதை தூக்க போற? இருக்கிறதே கிடக்கு நிறைய. அப்ப ஏன் ரசித்தல் என்பதற்கு கொடுக்கலாமே. இது ஈகை தர்மம் தொண்டுன்னு கூட பண்ணலாம். சரி, ரசித்தல் என்பது, அந்த ரசித்தல் என்பதிலேயே இன்னைக்கு மாறல. திட்டல், அதை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிறான். நம்மளால இவ்வளவுதான் சாப்பிட முடியும். இப்போ ஒரு ஒரு ஆர்பனேஜில் இருக்க குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு அது சாப்பிட்றத நீங்க பார்த்து ரசிக்கலாமே. இப்போ பெறுதல், அதாவது கெட்டிங் அப்படிங்கிறத விட கிவிங், அதாவது அந்த பெறுவதனால் வரக்கூடிய மகிழ்ச்சியை விட கொடுப்பதனால் வரக்கூடிய மகிழ்ச்சி என்று ஒன்று இருக்கிறது. அதை கொடுத்து பார்த்தால்தான் தெரியும். அப்ப அந்த அடிப்படையில் அந்த மாற்றம் வருகிறதா? இல்லை. இப்ப மாற வேண்டிய காலகட்டமாக மாறிவிட்டது. அப்படி ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆக மனிதன் ஏன் பிறந்தான் என்று சொல்லும்போது, இப்போ ஒன்று அனுபவிப்பதற்காக, அனுபவிக்கிறதுல நாம இப்ப என்ன ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், ரசித்து அனுபவியுங்கள். அதை பெற்று அனுபவிக்கிறதுங்கிற கொஞ்சம் ரசித்து, அப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் நம்ம அதுல இருந்து அந்த கிரீடினஸ்ல இருந்து கொஞ்சம் குறையும் நம்மிடம். அதுக்கு அடுத்து என்ன ஆகும்? கொடுத்து அனுபவியுங்கள். அப்ப என்ன ஆகும்? கர்ம வினை குறையும். இது எல்லாம் எதை நோக்கிய பயணம் அப்படின்னு சொன்னா, அது இறை உணர்வை நோக்கிய பயணம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அதாவது மகரிஷியினுடைய தத்துவங்கள் முழுவதும் மனிதனை மனிதனாக அவனுடைய இயல்பில் இருந்து இயல்பான உணர்வுகளை பெற்று வாழ்வதற்கு வழி சொல்லக்கூடியது. அதன் பிறகு இறை உணர்வு பெறுவதுங்கிறது அதுக்கு அடுத்த நிலை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்ப அந்த அடிப்படையில் இப்போ மனிதன் பிறந்தது எதற்காகன்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இப்ப காலத்துல இப்ப என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? மனிதனை உருவாக்குவது எதற்காக என்று இப்பொழுது சமுதாயத்தில் ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. மனிதனை உருவாக்குறாங்களா? என்ன, எங்க போய் மனிதனை உருவாக்குறாங்க அப்படின்னா, ரோபோன்னு ஒண்ணு உருவாக்கிட்டான். இப்பொழுது என்ன ஆகிட்டது? ஏஐ. இப்பொழுது எல்லா உலகம் முழுவதும் ஒரு பெரிய பேசப்படக்கூடிய ஒன்று என்னது? ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். என்னது? நீ ஒண்ணுமே செய்ய, நீ செய்ய வேண்டியதெல்லாம் அது செய்யும். அப்போ ஒரு மனிதனை உருவாக்குகிறான். அப்ப என்ன செய்யறான்? அப்ப மனிதனை இறைவனால் மனிதன் இங்கு உருவாக்கப்பட்டான். இவன் என்ன சொல்றான்? நானே இறைவன் என்று சொல்லி என் மனசுல என்ன இருக்கோ அதையெல்லாம் நான் உருவாக்கி ஏஐன்னு உருவாக்கிடுவேன். அதை உருவாக்குபவன் ஒரு 10 பேர் உருவாக்குறான். அது ஏஐ. அதுதான் எல்லா பேரும் என்ன பண்ணணும்? கேட்கணும். அவன் என்ன அதுல இன்புட் கொடுத்துருக்கானோ அதையெல்லாம் அது செய்யும். அப்ப என்னாச்சு? ஒவ்வொருத்தருக்கும் சிந்திக்கக்கூடிய அந்த திறன் இருக்கிறது, மூளை இருக்கிறது, அந்த ஆற்றல் இருக்கிறது, அறிவு என்று இருக்கிறது. இப்ப என்ன பண்றான்? எல்லாருடைய அறிவையும் அப்படி நிறுத்திட்டு ஒரு 10 பேர் அங்க உட்கார்ந்து அவனுடைய அறிவை அங்க புகுத்தி விடுவான்.
இதை 10 கோடி பேரும் என்ன பண்ணணும் கேட்கணும், 100 கோடி பேரும் கேட்கணும். அதை வச்சு நீங்க வாழணும். ஏஐ அப்ப எதற்காக அந்த இயற்கை படைத்த அந்த 6வது அறிவு கொடுத்து இங்க அனுப்பின இந்த 6வது அறிவு இப்படி உருவாக்கி விட்டு அடிமையாக்குவதற்கா? இப்ப பாத்தீங்கன்னா ஏஐ என்று இப்ப இன்ஜினியரிங் காலேஜில் ஏஐ பிரிவு என்று வந்து விட்டது. எனக்கு தெரிந்து மக்களும் இப்பொழுது இனிமேல் அங்கதான் பிள்ளைகளை போய் நீ என்ன எடுக்கிற, இஇஜி எடு, ட்ரிபிள் எடுக்கிறியா, இசி எடுக்கிறியா, மெக்கானிக்கல் எடுக்கிறியா? இப்ப இனிமேல் என்ன பண்றாங்க, என்ன பண்ண போறாங்க, இதை எடு அப்படிம்பாங்க. ஏஐ எடு, பிடெக் ஏஐ, அதுல தான் நிறைய காசு வரும். அப்ப அதுல போய் வேலை பாரு. அதுல என்ன வேலை பார்க்குற? மற்றவர்களுடைய அந்த அறிவெல்லாத்தையும் அப்படியே மழுங்கடித்து உனக்கு அடிமைகளாக வைத்துக் கொள்வதற்கு நீ அங்க வேலை பார்க்க போற. அதுதான் வரப்போகிறது. ஆனா இது சௌகரியமா இருக்கு, இது வசதியா இருக்கு. வசதிகள் பெருகலாம், ஆனால் துன்பங்கள் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய அந்த உணர்வுகள் எல்லாம் சேர்ந்து நம்மளை அழிச்சிருமே அப்படிங்கிற ஏதாவது ஒரு அந்த ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது வருதா? இல்லை, இல்லை. ஆக மனிதன் எதற்காக பிறந்தான் என்று ஒரு கேள்வியை கேட்டு இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே இங்கு மனிதன் எங்கோ போய் கொண்டிருக்கிறானே, இதையும் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இதையும் பற்றி பேச வேண்டியதாக இருக்கிறது. முதல்ல இப்படி போறதையாவது நிறுத்தணும், நிறுத்தணும் என்பது. ஒரு காலகட்டத்தில் என்ன செய்தார்கள், இந்த ஒட்டு வெரைட்டி என்று தாவரத்துல வந்தது மாதிரி அந்த விலங்கினங்கள் வரைக்கும் என்ன பண்ணாங்க, அதை இவர்களே உருவாக்கினார்கள். ஆனால் மனிதனில் அப்படி உருவாக்கக்கூடாது அப்படின்னு உலகம் முழுவதும் ஒரு கண்டிஷன் பண்ணி அதை அப்படியே இருந்தது. அப்ப அப்படி இருக்கிறதுனாலதான் இப்ப என்னவா 5 மாசத்துல எப்படி குழந்தை பிறக்கிறதுங்கிற அளவு கொண்டு வந்திருப்பான். ஆனால் அதை செய்யக்கூடாது என்று நிறுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த மாதிரி ஏஐ, ரோபோ இந்த மாதிரியாக அதை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச காலத்துல அதுவும் வந்தாலும் வந்துடும். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இயற்கை செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் எங்களது 6வது அறிவை கொண்டு இப்படியெல்லாம் செய்வோம் என்று வந்துவிட்டால் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, இயற்கைதான் அதற்கு பாடம் கற்பிக்க முடியுமே தவிர, இப்ப நம்ம இதை பேசுறதுனால அது நின்றுமான்னு கேட்டா நிக்காது, நிக்காது. நம்ம ஒண்ணுதான் செய்யலாம், நம்ம அதுக்குள்ள போகாம நிக்கலாம். நாம எப்படி வாழ்றது, நம்ம குழந்தைகளை எங்க அனுப்புறது, எப்படி வாழ வைக்கிறது அப்படிங்கிறது வேணா செய்யலாமே தவிர இதை நம்மளால நிறுத்த முடியாது. ஆனால் இதுக்கெல்லாம் பாடம் யாரால் கொடுக்கப்படும்? இயற்கையால் கொடுக்கப்படும். அது வந்தே தீரும். அப்ப ஒட்டுமொத்த சமுதாயமும் இதை அனுபவிச்சுதான் ஆகணும். நாம என்ன சொல்ல வேண்டியிருக்கு, இப்போ அந்த ஒரு விழிப்புணர்வை நாம ஏற்படுத்துறதுக்கான அதை மட்டும் சொல்லிக்கிட்டு மட்டும் இருப்போம், அவ்வளவுதான் சொல்லுவோம். நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. நாம் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடியது ஒன்றுதான் நமது உரிமை என்ற அடிப்படையிலே மனிதனாக பிறந்தது எதற்காக என்பதை ஒரு சிந்தனை செய்யக்கூடிய ஒரு சிந்தனையாக இன்று அதை எடுத்துக்கொள்வோம். மீண்டும் ஒரு முறை இந்த சிந்தனையை அளித்த மதுரவள்ளி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.